தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். முல்லைத்தீவு நோக்கி சென்ற வாகனம் கோர விபத்து, 4 பேர் பலி, போலீசார் வெளியிட்ட தகவல். தங்காலையில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் லாரி குறித்து வெளியான திடுக்கிடும் தகவல். முப்படைகளுக்கு ஜனாதிபதி அவசர அழைப்பு. நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய கனமழை. பலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரிக்கின்றோம், சர்வதேச அரங்கில் அனுரகுமார திசாநாயக்க உறுதி. கேபிள் கார் விபத்தில் 7 பௌத்த பிக்குகள் பலி. உயர்தரம் முடித்த மாணவர்களுக்கு 5000 ரூபாய் மகிழ்ச்சி தகவல். உலகின் சிறந்த சுற்றுலா தளமாக இலங்கை தெரிவு. தொடர்பென விரிவான செய்திகள். அனுராதபுரம் குருநாகல் பிரதான வீதியில் தலாவ மிரிகம சந்திக்கு அருகில் இன்று அதிகாலை சம்பவித்த வீதி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. அனுராதபுரத்திலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற லொரியும் குருநாகலில் இருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற வேனும் இன்று அதிகாலை தலாவ மிரிகம சந்திக்கு அருகில் உள்ள மொரகொட பகுதியில் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த வேனின் ஓட்டுநர் மற்றும் லொரியின் ஓட்டுநர் உட்பட 6 பேர் சிகிச்சைக்காக தலாவோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வேனில் பயணித்த 3 பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வேனில் பயணித்த ஏனைய 3 பேர் ஆபத்தான நிலையில் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மற்றொருவர் உயிரிழந்தார். ஏனைய 2 நிலைமை மோசமாக உள்ளது என போலீசார் தெரிவித்தனர். தனியார் ஆடை தொழிற்சாலையை சேர்ந்த இந்த வேன் ஜாயளவில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்று கொண்டிருந்தது என போலீசார் குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களில் வேன் ஓட்டுநர் உட்பட 4 பேர் அடங்குவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் அடையாளங்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். வேனின் ஓட்டுநர் உறங்கியமையினால் விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்து குறித்து தலாவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு தங்காலை சீனிமோதரவில் நடந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவராக இருந்து பின்னர் மருத்துவமனையில் இறந்த நபரின் மகன் போலீஸ் விசாரணையின் போது பல முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த நபர் தற்போது போலீஸ் காவலில் உள்ள நிலையிலேயே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த போதைப்பொருள் கப்பல் கடல் வழியாக எவ்வாறு தரையிறங்கியது என்பது குறித்த முழு விவரங்களையும் தடுப்பு காவலில் உள்ள நபர் போலீசாரிடம் வெளிப்படுத்தியுள்ளார். சந்தேக நபரின் கூற்றுப்படி அவர் தனது தந்தை, இறந்த 2 இளைஞர்கள், லொரியின் உரிமையாளர் மற்றும் தலைமறைவாக இருந்த மற்றொரு நபருடன் 21ஆம் திகதி இரவு 7 மணியளவில் சீனிமோதரவில் உள்ள மகவெல்ல கடற்கரைக்கு வந்துள்ளார். போதைப் பொருட்களை ஏற்றி சென்ற 2 கடற்தொழில் படகுகள் இரவு 11:30 மணியளவில் கரையை அடைந்துள்ளன. படகுகளில் ஒன்று கவிழ்ந்து அதில் இருந்த போதைப் பொருட்கள் கரை ஒதுக்கியுள்ளன. பின்னர் போதைப் பொருட்கள் லொரிகள் மூலம் சீனிமோதரவில் உள்ள சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் பொதியை தனது தந்தை மற்றும் இறந்த 2 இளைஞர்களால் பொதி செய்யப்பட்டதாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். வீட்டின் கதவை பூட்டிய நிலையில் அவர்கள் இந்த வேலையை செய்ததாகவும் பின்னர் பொதி செய்யப்பட்ட பொதிகளை சம்பந்தப்பட்ட லொரிகளில் ஏற்றி சென்றதாகவும் அவர் மேலும் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 லொரிகளின் 3 உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு சந்தேக நபரை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் செப்டம்பர் 29ஆம் திகதி வரை தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அங்கு 284 கிலோ 414 கிராம் ஹெரோயின் மற்றும் 420 கிலோ 760 கிராம் ஐஸ் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. போலீசாரின் கூற்றுப்படி கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த எடை 705 கிலோகிராம் 174 கிராம் என்பதுடன் இதன் பெறுமதி ரூபாய் 9,888 மில்லியன் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முப்படைகளுக்கு அழைப்பு விடுத்து விசேட வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டுள்ளார். பொது பாதுகாப்பை பேணுவதற்காக முப்படையினரை அழைத்துள்ளதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் இந்த வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார்.
செப்டம்பர் 27ஆம் திகதிக்கு முதல் நடைமுறைக்கு வரும் இந்த உத்தரவு பொது பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 12ஆல் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் உருவாக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகின்றது. மேற்கு சப்ரகமுவ மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சில இடங்களில் சுமார் 100 மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாணத்தில் சில இடங்களில் மழையும், ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதாகவும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து ஆதரவையும் வழங்குவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஆயுதங்களை கொண்டு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மனித நாகரிகத்தின் மதிப்புகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த கருத்தை வெளியிட்டார். மேலும் அவரது உரையில், நீங்கள் எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் அனைவரும் போரை நிராகரிக்கும் என்னுடைய கருத்துக்கு உடன்படுவீர்கள் என நான் நம்புகின்றேன். 3 சதாப்தங்களுக்கு மேலாக போரின் கசப்பான அனுபவங்களை கொண்ட நாடாக அதன் அழிவுகளை நாம் நன்கு அறிவோம். போரில் உயிரிழந்த ஆயிரக்கணக்கான மக்களின் நினைவு சின்னங்களுக்கு வந்து அவர்களின் பெற்றோர், குழந்தைகள் மற்றும் மனைவிகள் கைகளை கூப்பி எழுப்பும் வேதனை வேண்டுகோள்களை பார்க்கும் எவரும் போரை கனவில் காணக்கூட விரும்ப மாட்டார்கள். அந்த வேதனையான காட்சியை நாம் நம் கண்களால் பார்த்திருக்கின்றோம். மோதல்களால் ஏற்படும் மனித துன்பங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவை எட்டவில்லை என்றாலும் சர்வதேச சமூகம் பெரும்பாலும் வெறும் பார்வையாளராகவே இருந்து வருகின்றது. மில்லியன் கணக்கான மக்களின் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. எவ்வாறாயினும் இலங்கையின் 30 ஆண்டுகால யுத்தத்தின் வடுக்களை இன்னும் சுமந்து வரும் வடக்கு தமிழ் மக்களுக்கு தனது அரசாங்கத்தில் எந்தவொரு தீர்வையும் வழங்காமல் பலஸ்தீனம் தொடர்பில் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்திருப்பது தமிழர் தரப்பில் விமர்சனங்களை எழுப்பி வருகின்றது. இதேவேளை ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தென்றாலும் கூட அதனை எதிர்த்து போராடாமல் இருப்பது இன்னும் ஆபத்தானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் ஊழலுக்கு எதிரான போராட்டமானது உலகின் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குருநாகலில் மெல்ஸ்ரீஃப்ரோ பகுதியில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் 7 பௌத்த பிக்குகள் கொல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் 2 வெளிநாட்டு பிக்குகளும் அடங்குவார். விபத்துக்குள்ளான கேபிள் காரில் அந்த நேரத்தில் 13 பிக்குகள் பயணித்தனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் உடல்கள் கோகரெல்லை மாவட்ட வைத்தியசாலையிலும் குருநாகல் போதனா வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு பிக்குகளின் உடல்கள் கோகரெல்லையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மற்றவர்களின் உடல்கள் குருநாகலில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பலர் கடுமையாக காயமடைந்து தற்போது குருநாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். உயர்தரம் முடித்த மாணவர்களின் பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக 5000 ரூபாய் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க நேற்று இதற்கான முன்மொழிவு ஒன்றினை நாடாளுமன்றத்தில் செய்துள்ளார். தொடர்ந்து மன்றில் உரையாற்றுகையில், உயர்தர பரீட்சைகளை முடிக்கும் மாணவர்களுக்கு திரைப்படம் பார்ப்பது அல்லது கடற்கரைக்கு செல்வது போன்ற பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட ரூபாய் 5000 வழங்க வேண்டும் என பிமல் ரத்நாயக்க பரிந்துரைத்துள்ளார். மாணவர்கள் திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை பார்க்கவும், நல்ல இசையை கேட்கவும், கடற்கரைகளுக்கு செல்லவும், கலாச்சார நடவடிக்கைகளில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்பட வேண்டும்.
இளைய தலைமுறையினர் வயதுக்கு மாறும்போது இது ஒரு முக்கிய படியாகும் என்பதால் இந்த விஷயத்தை நான் ஒரு முறை பிரதமருக்கு நினைவூட்டினேன் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த ஒதுக்கீடு கலாச்சார மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேறெந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தக்கூடாது என்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க மேலும் வலியுறுத்தியுள்ளார். பிரிட்டிஷ் பயண இதழான டைம் அவுட் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையின்படி அக்டோபர் மாதத்தில் உலகின் சிறந்த சுற்றுலா தலமாக இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெப்பமண்டல காலநிலை, பண்பாட்டு பாரம்பரியம் மற்றும் இயற்கை அழகு ஆகியவை இந்த தேர்வில் முக்கிய காரணங்களாக கருதப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் பரவியுள்ள கவர்ச்சிகரமான கடற்கரைகள், மலைப்பயண வாய்ப்புகள், பண்டைய இடிபாடுகள் மற்றும் வனவிலங்கு சவாரிகள் ஆகியவை இலங்கையை உலகின் முதன்மையான சுற்றுலா தலமாக உயர்த்தியுள்ளன. இந்த தரவரிசை அக்டோபர் மாதத்தில் அனுபவிக்கக்கூடிய பருவகால வசீகரம், கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் தனித்துவமான அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக டைம் அவுட் இதழ் குறிப்பிட்டுள்ளது. இந்த பட்டியலில் துருக்கி 2ஆம் இடத்தையும் அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளன. மற்ற முக்கிய சுற்றுலா தலங்களாக ஸ்பெயினின் வலன்சியா, அமெரிக்காவின் நியூயார்க், பிலிப்பைன்ஸ், பூட்டான், போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா, ருமேனியாவின் டிமிசோரா, அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் நமீபியா ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இத்துடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.